My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபைங் மார்க் வாங்காத மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் போன வருஷம் நடந்ததாக என்எம்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம ஒரு கேள்வியும் வச்சுருந்தோம். அந்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது எப்படி நீட்டில் பாஸே ஆகலைன்னா, நீட்டில் குவாலிஃபைங் மார்க்கே வாங்கலைன்னா அவங்களுக்கு சீட்டே கிடைக்காது, அதை எப்படி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுவும் மதுரை மெடிக்கல் காலேஜ் எப்படி கிடைச்சது, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன் வைத்திருந்தோம். நம்ம மட்டும் இல்லை, நிறைய யூடியூப் சேனல்ஸில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. அண்ட் தமிழ்நாட்டிலையும் சரி, நார்த் இந்தியாலையும் சரி, ஏகப்பட்ட சேனல்ஸில் இதை பற்றி பேசியிருந்தாங்க. சில நியூஸ் மீடியாலையும் இதனுடைய கவரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ என்எம்சியிலிருந்து ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஒரு பப்ளிக் நோட்டீஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன ஆண்டு நடந்த ஒரு சின்ன குளறுபடிங்க. லாஸ்ட் இயர் நடந்த ஒரு சின்ன குளறுபடி. என்எம்சியில் எல்லா வருஷமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வருஷத்தில் அந்த இயர்னுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம், அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்வி ஆண்டில் சேர்ந்த மாணவர்களுடைய பட்டியலை வெளியிடுவாங்க. இது வந்து 2023, 24 அதுக்கு முந்தைய வருஷங்களில் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டே வராங்க. லாஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், எம்பிபிஎஸ் தான் பொதுவாக. இப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயும் சேர்ந்து அலாட் ஆன கேண்டிடேட்ஸுடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5/8/2025 டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃபார் எம்பிபிஎஸ் கோர்ஸ் இன் இந்தியா ஃபார் த அகாடமிக் இயர் 2024-2025. லாஸ்ட் இயரில் அட்மிஷன் போட்ட மாணவர்களுடைய இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது நேற்றுக்கு இன்னைக்கு தான் இந்த பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணாங்க. டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃபார் எம்பிபிஎஸ், இந்தியா ஃபுல்லாக எம்பிபிஎஸ் அட்மிஷன் வந்த மாணவர்கள். பப்ளிக் நோட்டீஸ் ஹேவிங் த டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃபார் எம்பிபிஎஸ். இது வந்து 30ஆம் தேதி இந்த வருஷம் மே மாதம் 30th அன்னைக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அட்மிஷன்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டைமில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் இந்தியா ஃபுல்லாக இருந்த எல்லா மாணவருடைய பெயர்களும் இருந்துச்சு. அதில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸுடைய ஸ்கோருங்கிறது நீட்டில் குவாலிஃபைங் மார்க் விட கம்மியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாணவருக்கு தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை, மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைத்ததாக என்எம்சியில் இதுக்கு முன்னாடி இந்த 30th அன்னைக்கு, மே 30th அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அந்த பிடிஎஃப்ல சொல்லியிருந்தாங்க. It has been brought to the notice that few wrong entries have been made by the medical colleges or medical institutions while submitting the details of students on NMC portal, especially at the serial number of அப்படின்னு சொல்லி சில செட் ஆஃப் சீரியல் நம்பர்ஸை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த செட் ஆஃப் சீரியல் நம்பர்ஸில் எல்லாமே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது போக இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, the forced negligence made by the colleges or institutions have been viewed seriously by NMC authorities. Therefore, it is again requested to recheck the details of the admitted students for academic year 2024-2025 on the list uploaded through the public notice 35/2025. If any discrepancies, ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, காலேஜஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்கள் போன அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ண மாணவர்களுமே அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய பேர் இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய அட்மிஷன் வந்து ஆத்தரைஸ்டு அட்மிஷன் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரும். இப்போ என்எம்சி ஹேஸ் த ரைட் டு கேன்சல் த அன்ஆத்தரைஸ்டு அட்மிஷன்ஸ். இப்போ கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் எம்பிபிஎஸ்ஓ பிடிஎஸ்ஓ சேர முடியும். இப்போ கவுன்சிலிங் இல்லாமல் வேற ஏதோ ஒரு வகையில் யாரோ சொல்லி ரெக்கமெண்டேஷனில் ஏதோ ஒரு வழியில் நம்ம அந்த சிஸ்டமை ஏமாற்றி உள்ளே போய் சேர்ந்தோம் அப்படின்னா அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு என்எம்சிக்கு ரைட் இருக்குது. அப்போ இவங்க கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் இதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. 2025-26 அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ண போகிற மாணவர்களுக்கும் ஒரு லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து ஆத்தரைஸ்டு அட்மிஷன் வாங்கியிருக்கிறீங்க அண்ட் அந்த அட்மிஷன் வந்து கேரண்டீடாக இருக்குது, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் எம்பிபிஎஸ்க்கு. அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சீரியஸாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேலை, பேரண்ட்ஸ் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வந்து உங்களுடைய கன்சர்ன் காலேஜஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க என்எம்சி போர்ட்டலில் அப்டேட் பண்ணுறதுக்குரிய ஆக்ஷன்ஸை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஆக்சுவலாக இது ஒரு பிளண்டர் மிஸ்டேக் தான். என்எம்சி மாதிரியான ஒரு பெரிய அமைப்பு வந்து இந்தியா ஃபுல்லாக இத்தனை மாணவர்கள் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது அதை வந்து டபுள் செக் பண்ணியிருக்க வேண்டும். காலேஜஸோ அல்லது என்எம்சி அத்தாரிட்டிஸோ இதை வந்து டபுள் செக் பண்ணிட்டு தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் தேர் ஆர் சம் டேட்டா என்ட்ரி எரர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய பிடிஎஃப்ல சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இட் ஹாஸ் பின் நோட்டீஸ் தட் a few wrong entries have been made அப்படின்னு சொல்லி. ராங் என்ட்ரிஸ் அப்படின்னாலுமே
அந்த என்ட்ரிஸை செக் பண்ண வேண்டியது அந்த ஒரு கட்டாயம், அந்த கடமை அப்படிங்கிறது என்எம்சிக்கு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்கள். இது போன வருஷம் நடந்த விஷயம். இதே மாதிரி இந்த வருஷமும் நடக்கும். இதை ஏன் நம்ம ஹைலைட் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயரில் டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப அவசியம். மெடிக்கல் கவுன்சிலிங்கில் டிரான்ஸ்பரன்சிங்கிறது ரொம்ப அவசியம். பிகாஸ் இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா நீட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். மெரிட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ மார்க்கின் அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு இடம் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு, நீட் தேர்வின் அடிப்படையில் தான் மாணவர்களுக்கு இடம் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கு இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கல்வியாளர் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் என்எம்சி, எம்சிசி, ஆல் இண்டியா கோட்டா, தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வீடியோவை பதிவு செய்வோம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ்.